என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம்.
இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நமது ஆராதனை நேரத்திற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பதாக சபையாக நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக கூடி வந்து சில நிமிடங்கள் நன்றி செலுத்தி ஆராதித்தோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஷேன்பாக்கத்தில் நான் ஊழியத்திற்காக கடந்து வந்து 25 வருடங்களை நான் நிறைவு செய்கிறேன். மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தை கட்டி 20 வருடங்கள் நிறைவு செய்கிறேன். ஷேன்பாக்கத்தில் ஊழியத்திற்கு வந்து 25 வருடங்கள், இந்த ஆலயத்தை கட்டி 20 வருடங்கள். இந்த சிறப்பான ஆண்டிலே தேவனுடைய ஆலயத்திற்காக ஏதாகிலும் ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை துவக்கலாம் என்று நினைத்தோம், திட்டமிட்டோம். ஆக்சுவலாக நீண்ட நாட்களாக நம்முடைய பாரம், தரிசனம் பக்கத்தில் இருக்கிற இடத்தை வாங்க வேண்டும், ஆலயத்தை விரிவாக கட்ட வேண்டும். ஒன்று இடம் வாங்குவதற்கு பணம், இரண்டாவது விரிவாக ஆலயத்தை கட்டுவதற்கு பணம், மிகப்பெரிய பட்ஜெட். அதனால் அது தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த 20 வருடம் 25 வருடம் இந்த 2 சிறப்பிலே இந்த ஆலயத்திற்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஜெபத்தோடு முயற்சித்த போது அன்பான விசுவாச குடும்பங்கள் சிலர் இந்த பெரிய வேலைக்காக தங்களுடைய கரங்களை நீட்டினார்கள். அவர்களுடைய அன்பான காணிக்கைகள், அநேகருடைய ஜெபங்கள், சரீர பிரகாரமான உழைப்புகள் இந்த ஆலயத்தை இன்றைக்கு இந்த அளவுக்கு நேர்த்தியை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். முதலாவதாக நான் அருமை போதகர், அன்பு தகப்பனார் ரெவரண்ட் S.A. சுந்தரராஜ் அவர்களை இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிறேன். நான் ஏஜி ஸ்தாபனத்திற்குரியவன் அல்ல. வேறு ஸ்தாபனத்தில் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்திற்காக அர்ப்பணித்தவன். ஆனால் என்னை யார் என்றே தெரியாத அருமை போதுகிறவர்கள் 2000 ஆண்டில், சரியாக சொல்லப்போனால் 1999 இறுதி நாட்களில், மாதங்களில் போதகரை சந்திக்க தேவன் கிருபை பாராட்டினார். என்னை பார்த்தவுடனே அவருக்கு என் மீதுள்ள அன்பு, என் மீதுள்ள நம்பிக்கை என்னவென்றால், இந்த ஆலயத்தை நடத்துகிற பொறுப்பை அவர் எனக்கு கொடுத்தார். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் சட்டத்திட்டத்தின்படி வேதாகம கல்லூரியில் படித்திருக்கிறவர்கள் தான் ஆலயத்தை நடத்த முடியும். திருமணமானவர்கள் தான் ஆலயத்தை நடத்த முடியும். 2000 ஆண்டில் நான் இந்த ஷேன்பக்கத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும்போது வேதாகம கல்லூரி படிக்கவில்லை, திருமணம் ஆகவில்லை. ஆனால் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த திருச்சபையை நடத்தக்கூடிய மிக பெரும் பொறுப்பை எனக்கு தந்தவர் அருமையான பாஸ்டர் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்றி செலுத்துகிற ஆராதனையிலே சிலருடைய பெயர்களை சொல்லி நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு ஆசை. ஆனால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சபையில் சமநிலை பிரமாணம் உண்டாயிருக்க வேண்டும். அநேகர் அவரவர்கள் திராணிக்கத்தக்கதாக கொடுத்திருக்கிறார்கள். உலக பிரகாரமான கணக்கின்படி பார்த்தால் அதிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே எல்லாருடைய பங்கும் சமமாகவே இருக்கிறது. அவரவர்கள் தங்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாக. ஆதலால் பெயர்களை அறிவிப்பதில் சபையாருக்கும் விருப்பம் இல்லை. ஒரு சில குடும்பங்கள் கேட்டுக்கொண்டார்கள், எங்களுடைய பெயர்களை நீங்கள் அறிவிக்கக்கூடாது என்று. ஆதலால் சிலருடைய பெயரை அறிவித்து சிலருடைய பெயரை அறிவிக்காமல் இருப்பது அது நாகரிகம் அன்று. ஆதலால் எல்லாருடைய பெயர்களும் சபையினுடைய வரவு செலவு கணக்கு புத்தகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு முன்பதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஞாபக புஸ்தகத்திலும் இந்த ஆலயத்திற்காய் ஜெபித்த, கொடுத்த, உழைத்த ஒவ்வொருடைய பெயர்களும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால்
கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற பிரதிபலன்களை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறத்தாழ 2 லட்சம் என்று திட்டமிட்ட இந்த ஆலயத்தை புனரமைக்கும் புதுப்பிக்கும் பணி 2.5 லட்சம் என்கிற பட்ஜெட்டில் இது இன்றைக்கு அழகாய் நிறைவேற்றி முடிந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போடியம் வாங்குவதற்கு என்னுடைய நண்பருடைய குடும்பம் தங்களுடைய கரத்தை நீட்டினார்கள். அவர்கள் மூலமாக இந்த ஆசீர்வாதமான ஒரு போடியம் வாங்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு பின்பதாக இருக்கிறதான இந்த வேலைப்பாடுகள், ஸ்க்ரீனுக்கு பதிலாக இந்த மரத்திலான வேலைப்பாடுகள் முழுவதுமாக ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்து கொண்டார்கள். இதில் இருக்கிற இந்த சிலுவை, ஒரு சகோதரர் பல வருடங்களுக்கு முன்பதாகவே, சபைக்கே வராத ஒரு சகோதரர், நான் இந்த சிலுவைக்காக ஒரு காணிக்கை தருகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு சிறு காணிக்கை அவர்கள் மூலமாய் பெற்றுக்கொண்டது. ஜெனரேட்டருக்கு பதிலாக யூபிஎஸ் வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். அதற்கு ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்து கொண்டார்கள். நல்ல சேர்ஸ், அந்த இருக்கிற சோஃபா எடுத்து விட்டு நல்ல சேர்ஸ் போடணும்னு பிளான் பண்ணும்போது அதற்காக ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்து கொண்டது. இப்படி ஒவ்வொன்றாக திட்டமிட்டு கொண்டே இருந்த பொழுது, ஒரு உபவாச நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, இவ்வளவு காரியங்களை செய்கிறோம், மேலே இருக்கிற ஃபால் சீலிங்கையும் மாற்றினால் நன்றாக இருக்குமே என்கிற ஒரு எண்ணம் உண்டானது. அந்த உபவாச ஜெபத்திலே ஜெபித்தோம், திட்டமிட்டோம். இதற்காக பட்ஜெட் போடப்படவில்லை. ஆதலால் திடீரென்று போடப்பட்ட பட்ஜெட் என்பதினாலே இது கூடுதலான ஒரு செலவானது. இந்த சீலிங் போடணும்னா மழை பெய்ந்தா மேற்கூரை ஒழுகி கொண்டிருந்தது. அந்த மேற்கூரையை சரி செய்யும் பணி தொடங்கியது. இப்படி ஒவ்வொன்றாக செலவுகள் கூடிக்கொண்டே இருந்தது. 20 வருடம் ஆனதினாலே அந்த மேற்கூரையின் வெப்பத்தின் நிமித்தமாக எல்லா எலக்ட்ரிக் ஒயர்ஸ், பைப் எல்லாமே உருகி போயிருந்தது. அந்த பைப்புகளை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ஒவ்வொன்றாக எந்த வேலையும் தடைப்படுத்தவே இல்லை. எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று திட்டமிட்டதற்கும் மேலாக இந்த வேலைகள் நடந்திருப்பதினாலே ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஆலய பணி நடந்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த மிக பெரும் வேலையிலே சபை மக்களே ஏறத்தாழ 1.5 லட்சம் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இனியும் கொடுப்பதற்காக சிலர் வாக்களித்திருக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் தேவைகளை ஆச்சரியமாய் அற்புதமாய் சந்திக்கிறதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். மாத்திரமல்ல, இன்னும் சில ஆசைகள் உண்டு. இந்த டைல்ஸ் போடப்பட வேண்டும். இந்த புல்பீட்டில் இவைகளை மாற்றின பின்பு இந்த புல்பீட்டில் அந்த ஃப்ளோர் கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் சில திட்டங்கள், ஆசைகள் உண்டு. வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த ஷேன்பாக்கத்தில் நான் காலடி எடுத்து வைத்த நாள் முதற்கொண்டு ஊழியத்திலே பலவிதமான ஏற்றங்கள், இறக்கங்கள், உழைப்பாக, ஜபமாக, ஆதரவாக, எல்லா விதத்திலும் அன்பு குடும்பங்கள் என்னோடு கூட பயணிக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். சில நேரம் என்னுடைய இருதயம் கலங்கும்போது திருச்சபை மக்களே எனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஆறுதல் கொடுக்கிறேன். அவர்கள் எனக்கு சில நேரம் ஆறுதல் கொடுத்திருக்கிறார்கள். ஆதலால் உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உபகாரத்தை அல்ல, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் அன்பு சகோதரர் டேனியல் அவர்களை 25 ஆண்டுகள் இந்த ஷேன்பாக்கத்திற்குள் நான் வந்து ஆலயத்தை கட்டி 20 ஆண்டுகள் என்னோடு கூட பயணித்த அன்பு சகோதரர் டேனியல் அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை ஏறெடுக்கும்படி நான் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் முன்பதாக வந்து ஜெபத்தை நடத்தின பின்பு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திராண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தூயவரே, இம்மட்டமாய் எங்களை ஒன்றி கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் அன்பே எங்களை ஒன்றி கூட்டி சேர்க்கமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இம்மட்டமாய் இந்த சபை விரும்பினாய் இல்லாதபடி இந்த அலங்காரத்தை நீ உருவாக்கி கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துங்க ராஜா. அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தில் போதகர் வந்த நாட்கள் முதல் இன்றைய வரைக்கும் அவருக்கு ஆலோசனை கொடுத்து இந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டிடமாய் செங்கலாய் நீ உருவாக்கி தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஏற்ற நேரத்திலே அவருக்கு ஆலோசனை கொடுத்து என்ன நேர்த்தியாய் செய்ய முடியும் என்று நீ உருவாக்கி தந்தமைக்காக நன்றி செலுத்துங்க ராஜா. நீ ராஜாவாக இருக்கிறாய், அப்பாவாக இருக்கிறபடியாய் உமக்கு மென்மேலும் நன்றி செலுத்துங்க ராஜா. தொடர்ந்து இந்த ஆலயத்திலே ஆரம்பம் முதல் இன்று வரை பல அதிசயங்கள் நடந்தவைக்காக நன்றி செலுத்துங்க ராஜா. இங்கே உபவாச ஜபத்தில் வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைக்கும் நீ பதில் கொடுக்காத இருந்ததே இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இங்கிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உள்ளதாய் இருக்கும்படி நாங்கள் அனுபவித்ததற்காக நன்றி செலுத்துங்க ராஜா. தொடர்ந்து இதை ஆலயமாய் பார்க்காமல் உன்னுடைய ஆலோசனை தர இடமாய் நான் ஒரு முறை உணர்ந்திருக்கிறேன் ராஜா. இங்கிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு என்று அலட்சியமாய் இருந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ பதில் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துங்க ராஜா. ஒவ்வொரு நேரங்களிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உம்முடைய ஆலயத்தில் வந்து அமரும் போதெல்லாம் ஒரு உற்சாகமாய் இங்கிருந்து வெளியே செல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் எனக்கும் நீ கிருமை பாராட்டினமைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவமாக இருக்கும். ஆனால் இது ஆலயம் இல்லை, இது உம்முடைய வீடு என்று நாங்கள் உணரத்தக்க இன்றைய வரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்த போதர் குடும்பத்தையும் போதர் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் நீ ஆசீர்வாதமாய் நடத்தி வர இன்றைக்கு வரைக்கும் போதரை கலங்கடித்து எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அவர் ஜெபிக்கும்போது உம்முடைய ஆலோசனையும் தேற்றமைக்காக நன்றி செலுத்துங்க ராஜா. அதுபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து நல்லது என்று உணர்ந்தவைக்காக நன்றியும் சமாதானமும் கொடுத்து அனுப்புவதற்காக மேலும் மேலும் உமக்கு நன்றி செலுத்துங்க ராஜா. இங்கே மனித தெய்வம் அல்ல, உம்முடைய தயவே ஆளுகை செய்யமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது புதுப்பித்து இருக்கிற இந்த ஆலயமும் இதுக்குண்டான பண உதவியும் யாரிடம் என்று நாங்கள் இதுவரையும் நின்றதில்லை. நீரே எங்களுக்கு உதவி செய்தவைக்காக மக்கள் மூலமாய் நீ செய்தவைக்காக கோடி நன்றி செலுத்துங்க ராஜா. உம்முடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அதன்படியே உருவாக்கி தந்தமைக்காக கோடி நன்றியும் சமாதானத்தையும் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே. ஏனால் நீ அப்படிப்பட்ட தேவன். நீ ஒவ்வொருவரையும் கைவிடுவது இல்லை, தொடர்ந்து எங்களை போஷித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ பாதுகாத்துக்கொள்ளும் வழிநடத்தும். எல்லாம் துதிக்கான யாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.
செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவர், இருந்தவர், எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைபவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மனவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மனவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஆலயத்தின் வேலைகளை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நான் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய கண்கள் கலங்கியது. ஒரு வேத பகுதி எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த வேத பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். அதனால் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த வேத பகுதியை வாசித்த பின்பு நாம் அமர்ந்து கொள்ளலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 வரை யாவரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லோரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் எனும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். ஆமேன், ஆமேன். உட்காரலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, தேவனுக்காக ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுகிற காரியத்தில் கர்த்தர் தந்த கிருபைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜெபிக்கிற வார்த்தைகளைத்தான் நாம் வாசித்தோம். தேவனுக்காக ஆலயத்தை கட்டுகிற பாக்கியத்தை தனக்கும் தனது தேசத்து ஜனங்களுக்கும் கர்த்தர் தந்ததை நன்றியோடு கூட நினைத்து கர்த்தருக்கு ஸ்துதி பலிகளை செலுத்துகிறான். பிரியமானவர்களே, ஆலயத்தை கட்டுகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை. வெகு சிலருக்கே தேவன் அந்த பாக்கியத்தையும் கிருபைகளையும் தருகிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் நிறைவு என்பது எதை காட்டுகிறது? பூமியில் உள்ள பொக்கிஷங்கள், பொன், வெள்ளி, வைரம் போன்ற விலையேறப்பெற்ற கற்கள், கனிம வளங்கள். தேவனிடத்தில் ஏராளமான நிறைவு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆண்டவர் நிறைவை உடையவராக இருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் கவனிப்பீர்களானால், தேவனுடைய சமூகத்திலே ஏராளமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர் சொற்படி செய்கிற தேவதூதர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் ஒரு கட்டளை கொடுத்தால் தங்களுடைய சுயநலனை கலக்காமல் என்ன தேவன் சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிற தேவதூதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர் ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பினால் போதும், ஆயிரக்கணக்கான மக்கள் செய்ய வேண்டிய பணியை அந்த ஒரு தேவதூதன் செய்து முடித்து விடுவான். கவனிக்க கேட்கிறேன், தேவனிடத்தில் அநேகம் பொக்கிஷங்கள் இருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. மாத்திரமல்ல, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இம்மி பிசகாமல், தங்களுடைய சுயநலனை கலக்காமல் அப்படியே செய்து முடிக்கிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற மாபெரும் வேலையை கர்த்தர் தேவ தூதர்களிடம் தரவில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா! அந்த மிக பெரும் வேலையை கர்த்தர் மனிதனிடம் கொடுக்கிறார். மேலும் மனிதர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தமது திட்டங்கள் நிறைவேறுவதற்கு, தமது ஊழியம் நடைபெறுவதற்கு, தமது ஆலயம் கட்டப்படுவதற்கு அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் தம்முடைய திட்டத்திற்கான ஆசீர்வாதங்களையும் சேர்த்தே கொடுக்கிறார். பணத்தை கொடுக்கும் பொழுது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது மனிதனிடம் ஆண்டவர் எந்த பாண்டேஜ் போடுறது கிடையாது. மனிதனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த பணத்தில் 9 பங்கு உனக்கானது, 1 பங்கு எனக்கானது என்று ஆண்டவர் கட்டாயமாய் அதை எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. ஆண்டவர் அவனுடைய கையிலே முழுவதுமாக கொடுத்து விட்டு அவர் எதிர்பார்க்கிறார், மனிதன் சுயநலமாக அல்லாமல் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்னை நேசிக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும், என்னுடைய ஊழியத்திற்காக அவன் தன்னையும் தனக்குரியவைகளையும் செலவிட வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கட்டாய வசூல் செய்கிறவர் அல்ல. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. காலா காலங்களில் தேவன் எழுப்புகிற ஞான இருதயமுள்ள மக்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா! அவருடைய ஊழியங்கள் ஒருபொழுதும் நின்று விடுவதில்லை. அவருடைய மகிமையான ஆலயம் கட்டப்படுவதும் அவருடைய ஊழியம் நடைபெறுவதும் ஒருபோதும் பண குறைவினால் முடங்கி விடுவதே இல்லை. தேவன் அநேக மக்களை ஆசீர்வதித்தாலும் சில மக்களுக்குள் ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்க, ஓட, உழைக்க, கொடுக்க அவர்களுக்குள் ஒரு ஞான எழுப்புதலை தந்திருக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் எப்பொழுதோ அஸ்தமனமாக இருக்கும். சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கு தந்த கிருபைகள், ஆசீர்வாதங்கள், ஜீவ நாட்கள், இவைகளெல்லாம் நமக்குரியவைகள் மாத்திரமல்ல, அதிலே தேவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தேவனுக்காக கொடுக்க, தேவனுக்காக உழைக்க, தேவனுக்காக ஓட, உங்களையும் உங்களுக்குரியவைகளையும் காணிக்கையாய் செலுத்துகிற ஒரு உத்தம இருதயம்,
நமக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. வாசித்த ஒவ்வொரு வசனங்களையும் தியானிப்பதற்கு நேரம் நிச்சயமாய் போதாது. இப்பொழுதே நேரம் கடந்து விட்டது. வேகமாய் நான் சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். தாவீது திரும்பி பார்க்கிறான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என்னை நம்பி கொடுத்திருக்கிறீரே, நான் எம்மாத்திரம். ஆடுகளுக்கு பின்னாடி காடுகளில் அலைந்து கொண்டிருந்தேன். கடந்த வாரம் செய்தியை பார்த்தோம். அவன் கிரீடம் பூக்கும். அவனுடைய வீட்டில் அவனுக்கு முக்கியத்துவம் இல்லை. அவனுக்கு குடும்பம், உறவுகள், நட்புகள் யாருமே அவனை மதிக்கவில்லை. ஆனால் பூமியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிறார். அவனை உயர்த்தி வைக்கிறார். கனத்திற்குரிய ஒரு மதிப்புள்ள வாழ்க்கை இந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவன் திரும்பி பார்க்கிறான். நான் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது? மனிதர்கள், உறவுகள், நட்புகள், சமுதாயம் என்னை எப்படி நடத்தினது? ஆனால் என்னை விசாரிக்கிறதற்கு, என்னை நடத்துகிறதற்கு நான் எம்மாத்திரம். திரும்பி பார்க்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அடுத்து சொல்லுகிறான், என் ஜனங்கள் எம்மாத்திரம். 15ஆம் வசனத்தில் பாருங்கள், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உடையவர்களாய் இருந்தார்கள்? முற்பிதாக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். எவ்விதத்திலும் இந்த ஜனம் முன்னேறிவிடவே கூடாது. கொத்தடிமை என்று சொல்லுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கிற அடிமைத்தனம். சத்துரு தேவனது ஜனங்களை எகிப்திலே அடிமைகளாக வைத்திருந்தார். அவர்களுக்கென்று சொந்த நிலம் இல்லை, சொந்த தேசம் இல்லை. அரதேசிகளும் பரதேசிகளுமாக அவர்கள் சுற்றி திரிந்தார்கள் என்று நாம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார்? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு மத்தியிலே நற்கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் எம்மாத்திரம். தாவீது தன்னை திரும்பி பார்க்கிறான், தன் ஜனங்களை திரும்பி பார்க்கிறான். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நின்று எங்களை திரும்பி பார்க்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை திரும்பி பார்க்கிறோம். எவ்வளவு தள்ளப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட, அற்பமாய் நினைக்கப்பட்ட பாத்திரங்களாய் இருந்தோம். இந்த ஊரில், இந்த தெருவில் நாங்கள் நடந்து போகும் பொழுது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கனவீனம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கரங்களை உயர்த்தி, பூமியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒத்த நாமம், மற்ற ஜனங்களுக்கு மத்தியிலே நற்கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்த ஒரு நிலை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் திருச்சபை எம்மாத்திரம். குறைவில் இருந்த எங்களை நிறைவான வாழ்க்கைக்கு நடத்தினீர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இப்பொழுது அந்த ஜெபத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, இந்த ஆலயத்திற்காக நாங்கள் எங்களையும் எங்களுக்குரியவைகளையும் அர்ப்பணிக்கிறோம். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கடந்து வந்த பாதை எப்பொழுதுமே மறந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் கண்ணீரில் இருந்தோம், குறைவுள்ளவர்களாக இருந்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரணத்திற்கு ஏதுவாக இருந்தோம், மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆச்சரியமாய் பேசக்கூடிய அளவில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம் என்றால், தாவீது ஒரு ஜெபத்தை செய்கிறான். நான் எங்களையும் எங்களுக்குரியவைகளையும் அர்ப்பணிக்கிறோம். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்னு வெறும் வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிக் கொண்டில்லை. தாவீது செயலில் இறங்கினான். உயர்த்தின கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக, சுகந்த வாசனையாக என் வாழ்க்கை இருக்க வேண்டும், என் குடும்பம் இருக்க வேண்டும், என் திருச்சபை இருக்க வேண்டும். அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். வெறும் வார்த்தையினால மாத்திரம் இல்லை அருமையானவர்களே, தேவன் நம்முடைய செயல்களை பார்க்கிறவர்.
1 யோவான் 3:18 வாசிக்க கேட்கலாம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனத்தினால் அல்ல, நாவினால் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் பேச்சு. சிலரை பார்த்தீங்கன்னா வெறும் வெட்டி பேச்சு தான் இருக்கும். அதிகமா பேசுவாங்க, ஆனா ஆக்ஷன் ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஒரு சிலரை பாருங்க, பேச்சே இருக்காது, அதிகமா பேசவே மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு செங்கல், ஒரு சுவற்றுக்குள்ள செங்கல் மறைந்திருக்கிறது போல சபைக்குள்ள ஒரு மறைவான ஒரு பாத்திரமா இருந்து கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பேச்சே இருக்காது. அன்பானவர்களே, பேசுகிறவர்களா இருக்கிறீர்களா, செயல்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் பேசுகிறவர்களை அல்ல நம்புவது, செயலில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களை தான் ஆண்டவர் அதிகமாய் நம்புகிறார். தேவனுக்காக செயல்படுபவர்களை தான் தேவன் தம்முடைய மாபெரும் திட்டங்களை தெரிந்தெடுப்பார். ஒருவேளை நாம் தேவனுக்காக செயல்படுவதற்கு பாதகமான சூழ்நிலை இருக்கலாம், சாதகமான சூழ்நிலை இருக்காது, தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் செயல்படுகிறவர்களை தான் கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்றால் மனிதனோ சத்துருவோ சரி என்று விட்டுவிட மாட்டான். தடைகளையும் போராட்டங்களையும் பல விதங்களிலே கொண்டு வருவான். ஆனால் தடைகளை தகர்த்து கொண்டு தேவனுக்காக செயல்படுகிறவர்களைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். தாவீதுக்கும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருந்தது. என்ன தெரியுங்களா இருந்தது? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ யுத்தத்தில் மிகுதியான இரத்தத்தை சிந்தி இருக்கிறாய், ஆதலால் உன்னுடைய இரத்த கரை படிந்த கரங்கள் என்னுடைய ஆலயத்தை கட்டக்கூடாது, உன்னுடைய குமாரனுடைய கரங்கள் ஆலயத்தை கட்டட்டும், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். அன்பானவர்களே, தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு தடை இருந்தது. தடை கர்த்தரே கொடுத்து விட்டார். நீ ஆலயத்தை கட்டாதே. மனிதன் கொடுக்கவில்லை, சத்துரு கொடுக்கவில்லை, ஆண்டவரே சொல்லிவிட்டார், உன்னுடைய இரத்த கரை படிந்த கரங்கள் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். அன்பானவர்கள், ஒன்றை கேட்கிறேன், சொல்லுகிறேன், கவனியுங்கள். நீங்கள் தேவனுக்காக ஏதாகிலும் பயனுள்ள பாத்திரமாய் செயல்பட விரும்புகிறீர்களா? சபைக்கு தூணாய், அவருடைய நாமத்துக்கு மகிமையான பாத்திரமாய் நீங்கள் செயல்பட விரும்புகிறீர்களா? அடுத்தவர்களுடைய இரத்த கரை உங்களுக்குள், உங்கள் கரங்களுக்குள் காணப்படக்கூடாது. உங்களுடைய கரங்கள் சுத்தமானதாக இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பகைக்கிற இருதயமும் சமாதான ஆலயமும் ஒருமிக்க பயணிக்காது. அதிகமான இரத்தத்தை சிந்தினான். அவனுடைய அழைப்பு அதுதான். அவன் யுத்தங்களை செய்ய வேண்டும், தேசத்தை தேவ ஜனங்களுக்காய் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால் அந்த கரங்கள் ஆலயத்தை கட்டினால் அது சத்துரு பழி பேசுவதற்கு வகையாய் மாறிவிடும். ஆண்டவர் சொல்றார், நீ கட்டாதே, உன் குமாரன் கட்டட்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய கரங்களின் கிரியைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய கரங்கள், உங்களுடைய இருதயம் சமாதானத்தின் கிரியைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். யாக்கோபு 3:18 வாசிக்கலாம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களால் சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனி, தேவனுக்காக எதையாகிலும் செயல்பட துடிக்கிறவர்களுடைய இருதயம் சமாதானத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை தியானித்தோம். கசப்பான வேரை அகற்றி போடுங்கள். கசப்பு, பகை, விரோதம் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கர்த்தர் நம்முடைய கைகளின் கிரியைகளை அங்கீகாரம் செய்யவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்ல கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க சபையில் சில பொறுப்புகள் இருக்கிறீங்களா? சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, கொயர், எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறீங்களே நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் நீங்கள் செய்கிறதை கர்த்தர் சுகந்த வாசனையை முகரணும்னா உங்களுடைய கரம், உங்களுடைய இருதயம் சமாதானமாக இருக்கணும். ஆமென். உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா பலிபீடத்துக்குள்ள வர்றதுக்கு நீங்கள் யோசிக்கணும். ஒரு முறை ஒரு பெரிய நெருக்கடி பிரச்சனை உண்டானது. நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே, நான் பலிபீடத்துக்கு போக மாட்டேன். எனக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஒரு பிரச்சனையோடு பலிபீடத்தில் நிற்க எனக்கு விருப்பம் இல்லை. அன்பானவர்களே, தேவன் நம்மை அங்கீகாரம் செய்ய வேண்டுமானால்
நம்முடைய இருதயம் சமாதானத்தை நடப்பிக்கிற இருதயமாக இருக்கணும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது. அதுக்காக அவன் சோர்ந்து போயிட்டானா? சோர்ந்து போகவே இல்லை. நான் ஆலயத்தை கட்டலைன்னா என்ன ஆண்டவரே, யார் ஆலயத்தை கட்டினாலும் சரி அதிலே என்னுடைய ஒரு பங்கு இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆலயத்தை கட்டுவது என் பேர் வருவதற்கு அல்ல, தாவீது ஆலயத்தை கட்டினான் என்பதற்காக அல்ல. உமக்கு ஒரு ஆலயம் இந்த தேசத்தில் கட்டப்பட வேண்டும், உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு தடை இருந்தாலும் அந்த தடைக்காக நான் முடங்கிவிட மாட்டேன். ஆலயத்தை கட்டுவதற்கு என்னால் இயன்றதை கொடுக்க போகிறேன். ஏனென்றால் செய்யப்படுகிற வேலை மனிதனுக்குரியதல்ல. 29ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், 1 நாளாகமம் 29:1 கடைசி பகுதியை வாசிங்க. செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. தாவீதினுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தையை கொஞ்சம் பாருங்க. நீ ஆலயத்தை கட்டாத அப்படின்னு தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே மனித சிந்தனையில மூழ்கி போடல. அவன் சொல்றான், செய்யற வேலை மனுஷனுக்குரியதல்ல, அது கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. ஆதலால் நான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் என்னுடைய கரங்களை நீட்டுகிறேன், அநேக பொருட்களை கொடுக்க போகிறேன் என்று சவதரித்து வைத்தான். அன்பான சகோதரனே சகோதரியே, சபையிலே உனக்கு முக்கியத்துவம் இல்லாவிட்டால், உனக்கு பேரும் புகழும் எதுவும் கிடைக்காவிட்டால், எதிலுமே ஈடுபாடு காட்டாமல் நீங்கள் ஒதுங்கி நிற்கக்கூடாது. உம்முடைய நாம மகிமைப்படணும், என்னுடைய பெயர் சிறுகணும். ஹல்லேலூயா. நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஹல்லேலூயா. தாவீதினுடைய ஒரு ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாம மாத்திரம் என்ன செய்யட்டும், மகிமைப்படட்டும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா வெறும் பாடலாக மாத்திரம் அல்ல, நான் சிறுக நீர் பெருக வேண்டும்ன்றது ஜபமாக பாடலாக மாத்திரம் அல்ல, இந்த கால வேளையில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்பட்ட போதும். இந்த ஆலயத்துக்காக நான் செயல்படுவது, ஆண்டவரே, கொடுப்பது, ஜெபிப்பது, உழைப்பது, ஓடுவது எதுவும் என் பேருக்காக என் புகழுக்காக அல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, நீர் பெருகணும், உம்முடைய நாம மகிமைப்படணும். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் கரங்களை உயர்த்தி, நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சிறுகணும் ஆண்டவரே, நீர் பெருகணும். தாவீதுக்குள்ள இருந்த சிந்தனை, நீ ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு அவன் சொல்றான். எனக்கல்ல கர்த்தாவே, எனக்கல்ல, உம்முடைய நாம மகிமைப்பட்டா போதும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனை, இந்த ஆலயத்தில் ஆண்டவர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை ஒரு பயனுள்ள பாத்திரமாய் வைத்திருக்கிறீர். கொஞ்சம் சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருபொழுதும் என்னுடைய பெயருக்காக புகழுக்காக நான் செயல்படுகிறவனாக அல்லாமல் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. தாவீது ஜனங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தான், ஒரு முன்மாதிரியாக இருந்தான். வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும்,
பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவருண கற்களையும் விலையேற பெற்ற சகல ரத்தினங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சவர்களை மூடுகிறதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாள செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பேரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கொடுத்த பொன் வெள்ளி இவைகளுடைய கணக்கை பார்த்தால் கிராம் கணக்கில் அல்ல, கிலோ கணக்கில் அல்ல, டன் கணக்கில் வருகிறது. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல அவன் என்ன பண்றான்? உற்சாகமாக இருக்கிறான், ஒரு ரோல் மாடலாக இருக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு சொந்தமானதையும் நான் தருகிறேன். கேட்டு ஜனங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் தரீங்களான்னு மாத்திரம் இல்லை, முதல்ல ஜனங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், நான் எனக்குரியவைகளை தருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் வேலையில் இறங்கும்போது காணிக்கை பெட்டியில் இருக்கிற காணிக்கை வச்சோ பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் வச்சோ வேலையை தொடங்கலை. கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிப்பதற்காக என்னுடைய மகளை விட செல்லும் பொழுது அங்கே மகளை சேர்த்த ஒரு தகப்பனார் அவரோடு பேசும்பொழுது அவர் சொன்னார், இத்தனை லட்சங்கள் நான் டொனேஷன் கொடுத்து தான் இந்த காலேஜில் நான் என்னுடைய மகளுக்கு சீட் வாங்கி இருக்கிறேன். மாத்திரமல்ல, வருஷத்திற்கு இத்தனை லட்சங்கள் நான் கட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாராட்டின அந்த கிருபையை நான் அந்த இடத்துல நினைத்தேன். அங்கேயே திட்டமிட்டேன், ஆண்டவரே, ஜனங்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் நான் கொடுக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வேலையை நடக்க ஆரம்பிக்கும் போது கையில் கொஞ்சம் பட்ஜெட் கம்மி, ஆனால் சகோதரர்கள் விக்னேஷ், ஷாத்ராக் இந்த வேலையெல்லாம் செய்தால் நல்லா இருக்கும்னு பட்ஜெட்டை கூட்டிகிட்டே இருந்தார்கள். ஒன்றத்தையும் வேண்டாம் நிறுத்தவே இல்லை. செய்யுங்கள், பார்த்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இப்போதும் பார்த்து கொள்ளலாம். நேற்று ஆலயத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரு சில பிள்ளைகள் குடும்பங்களாக வந்தாங்க. இந்த குட்டி பையன் ஈத்தன் சர்ச்சுக்குள்ளே வந்தவொன்னே முதல் வார்த்தை என்ன சொன்னான் தெரியுங்களா? என்னை பார்த்து அந்த குழந்தைக்குள்ளே என்ன சிந்தனை இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. அப்படி கையை நீட்டி டோன்ட் வரி, அந்த வார்த்தை அப்படியே மனசில் பதிஞ்சிடுச்சு. கையை நீட்டி சொன்னா டோன்ட் வரி, பிரைஸ் தி லார்ட். நான் கவலையாக இருக்கிறேன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா என்ன? அப்படியே டோன்ட் வரி என்ன அர்த்தம்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா என்ன? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தாவீது சபைக்கு முன்பாக ரோல் மாடலாக இருந்தான். கொடுன்னு வாங்குறவனா மாத்திரம் இல்லை, கொடுக்கிறவனாக இருந்தான். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் இந்த ஆலயத்துக்கு நிறைய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்களுக்கு இந்த காணிக்கை பெட்டியை முழுவதுமாக நம்பி அல்ல, கர்த்தர் என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. அவரது கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்னும் பல காரியங்களை தேவனுடைய ஆலயத்திற்காய் நான் செய்ய உற்சாகமாக இருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, 3ஆம் வசனத்தில் பாருங்க, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை. தேவனுடைய ஆலயத்தின் மேல எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறான். போன வாரம் பார்த்தோம், அவன் தேவனுடைய ஆலயத்தை மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என்ன பண்ணான்? வாஞ்சித்தான். தன்னுடைய அரண்மனையை காட்டிலும் ஆலயத்தின் வாசற்படி அவன் என்ன பண்ணான்? விரும்பினான். வெறும் சர்ச்சுக்கு வந்து போறது மாத்திரம் இல்லைங்க பிரதர் சிஸ்டர், கவனிக்கிறீங்களா? தேவனுடைய அன்பை வார்த்தையினால வெளிப்படுத்தல, செயல்ல வெளிப்படுத்தினா. ஆண்டவரே, நான் உன்னை தேடுறவனா மாத்திரம் இருக்க மாட்டேன், நான் கொடுக்கிறவனா இருப்பேன். பிரதர் சிஸ்டர், அன்பை எப்படிங்க வெளிப்படுத்த முடியும்? சொந்தக்காரங்க நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு தேவையில் இருக்கிறோம் போது தங்களுடைய இருதயத்தை அடைத்து கொண்டால் அன்பு வெளிப்படாது. நம்முடைய கஷ்டத்துக்கு கரத்தை நீட்டும் போது தான், ஓ, யார் நம்மளை நேசிக்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? என்னதான் பேசினாலும் என்னதான் சிரித்தாலும் யார் உண்மையாக நேசிக்கிறாங்கன்னா என்னுடைய கஷ்டத்துக்கு எனக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க தான், நேரத்தையோ பணத்தையோ கொடுக்கிறவர்கள் தான். தேவன் பார்க்கிறார், என் வேலை நடக்கிறது,
யார் என்னை நேசிக்கிறார்கள்? வெறும் ஆலயத்துக்கு நான் ஆண்டவரே என்னுடைய அரமனையை காட்டிலும் உங்களுடைய ஆலயத்தின் வாசற்படி போதும். மான் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல நான் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வருகிறவனா இருப்பேன். இப்படி மாத்திரம் இல்லை, ஆண்டவரே உமக்காக நான் கொடுக்கிறவனாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்பானவர்களே, அன்பை வெளிப்படுத்துங்க. பாட்டுனால மாத்திரம் அல்ல, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். வெறும் பாட்டு மாத்திரம் அல்ல, உங்க செயல் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற வேண்டும். ஆமென். சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறார் யார் என் மேல உண்மையை அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்காக தன்னை பிணைத்துக் கொள்ளுகிறவர்கள் யார் பார்க்கிறார் ஆண்டவர். நெருக்கத்துக்கு மத்தியிலும் தேவைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று யார் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார்கள், பிணைத்துக் கொள்ளுகிறார்கள், நேரம் பணம் எல்லாவற்றையும். உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அற்புதமான தருணம் நீங்கள் தேவனுக்காக செயல்படுகிற ஒரு நேரம். அன்பானவர்களே, இவ்வளவு செஞ்சுட்டு 2ஆம் வசனத்தில் சொல்றான், நான் என்னால் இயன்றதை செய்தேன். நான் என்னால் இயன்றதை செய்தேன். அவன் தாங்க நிறைய கொடுத்தான். சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படலையாம். ஏன்னா தாவீது சவதரித்து வைத்த அந்த வெள்ளி டன் கணக்கில் இருக்குது, பொண்ணு டன் கணக்கில் இருக்குது. பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் தொகை இல்லை. எழும்பி நீ காரியத்தை என்ன பண்ணு, நடப்பி. ஏராளமா இருக்கு. அவ்வளவு கொடுத்திருக்கிறான் தாவீது. ஜனங்க கிட்ட வாங்கியும் கொடுத்தான், தனக்குரியதையும் கொடுத்தான். கொடுத்துட்டு சொல்றான், அவன் என்னால் இயன்றதை செய்தேன். நான் இல்லையானா இதெல்லாம் வந்திருக்காது அப்படின்னு ராஜா பெருமையாக பீத்திக்கல. இந்த சர்ச், இந்த ஆலயம் நான் இல்லையானா இல்லை அப்படின்னு சொல்லலை. என்னால் இயன்றதை செய்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தாவீது அந்த வாசித்த வசனத்தில் பாருங்கள், எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு நீங்கள் மகிமையாக செயல்படுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு நான் அன்பாக வேண்டுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஊழியத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். 3.5 வருஷம் சீஷர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும், எப்படியெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது. ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம்தான் செய்தோம். இந்த பலிபீடத்தில் நின்று இந்த ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன், அப்பிரயோஜனமானவன், அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பீற்றிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. அவர் எனக்கு செய்தது ஏராளம், நான் அவருக்கு செய்வது மிக மிக கொஞ்சம். செய்ய வேண்டிய கடமையை தான் செய்கிறேன். அந்த கடமையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், நிறைவாய் நான் செய்யவில்லை, இன்னும் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஜீவ நாட்களை தருவாராக, எனக்கு பலனை தருவாராக. அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடா இன்னும் இன்னும் அவருக்காய் உழைக்க, ஓரளவுக்காவது அந்த நிறைவை நான் ஆண்டவருக்காக எட்டி பிடிக்க தேவன் எனக்கு கிருபையை தருவாராக, உங்களுக்கும் கிருபைகளை தருவாராக. ஆமென். சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். முதலில் தான் கொடுக்கிறான், அதுக்கடுத்து ஜனங்களிடத்தில் கேட்கிறான். ஜனங்கள், பிரபுக்கள், அதிகாரிகள், நூற்றுக்கு அதிபதிகள், ஒரு பட்டியலே இருக்குதுங்க, நிறைய பேர் கொடுத்தார்கள் அப்படின்ட்டு. அன்பானவர்களே, கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது. தீமோத்தேயு சொல்றான், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை இருக்கக்கூடாது, ஆனால் பணம் கண்டிப்பாக தேவை. பணம் இல்லாமல் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? உங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே பணம் தேவை. பணம் பணம் பணம்ன்று அலையாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் இல்லைன்னா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, பணம் இல்லைன்னா சாப்பிட முடியாது. அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் தேவை. அதனால் கேட்குறான் ராஜா, அள்ளி கொடுக்குறாங்க. கொடுக்கிற பட்டியலை இங்கே பார்க்குறோம், அதே சமயத்தில் கொடுக்காத மக்களும் அங்கே இருப்பாங்க. தேவனுக்காக உற்சாகமாய் கொடுத்தவர்களை அங்கே பதிவு செய்திருக்கிற வேதம் கொடுக்காதவர்களை குறித்து எந்த ஒரு குறிப்பையும் கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, தேவனது நினைவில் நான்
ஆரம்ப வரிகளில் சொன்னேன், இந்த ஆலயத்திற்காக கொடுத்தவர்களுடைய பெயர்களை நான் சபையிலே அறிவிக்காவிட்டாலும் அவர்கள் விரும்பாததினால் அவர்களுடைய பெயர்கள் நம்முடைய சபையின் கணக்கு வரவு செலவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய தொகையோ சிறிய தொகையோ எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு முக்கியமான புஸ்தகம் பரலோகத்தில் திறந்திருக்கிற ஒரு ஞாபக புஸ்தகம். என் மகன் என் மகள் இதற்காகலாம் உழைத்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் ஆண்டவர். இந்த வேதத்தில் பதிவு செய்திருக்கிற ஆண்டவர் அவருடைய நினைவிலே வைத்திருக்கிறார். இந்த சபையிலும் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஜெபித்திருக்கிறீர்கள், உழைத்திருக்கிறீர்கள், கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர்களை, உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, காலங்களில் தேவன் அவருக்காக செயல்படக்கூடிய ஞானமுள்ள இருதயங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். செய்தியின் ஆரம்ப வரிகளில் நான் சொன்னேன், ஆதலால் தான் இன்றும் தேவனுடைய திட்டங்கள் தடைவிடாமல் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. 100% ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. மோசையின் ஊழியமாக இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியமாக இருக்கட்டும், 100% ஒத்துழைப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒத்துழைப்பு கொடுத்த சிலர் மூலமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து முடித்து விட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய பலத்தினால் அல்ல, உலகத்தின் பராக்கிரமத்தினால் அல்ல, பரலோகத்தின் அந்த வல்லமையினாலேயே தேவனுடைய ஆலயத்தின் மகிமையான காரியங்களை கர்த்தர் கட்டி எழுப்பி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இம்மட்டும் நடத்தினவர் இது மேலும் நடத்துவார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒரு பாரமான ஜெபத்தோடு ஜெபத்தை நிறைவு செய்கிறான் தாவீது. அதை நான் உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு இந்த செய்தியை முடிக்க விருப்பப்படுகிறேன். 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். என் மகனாகிய சாலமோனுக்கு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு மாத்திரமல்ல, உம்முடைய வழிகளில் நடப்பதற்கும் உத்தம இருதயத்தை தந்தருளும். பாரமான ஜெபம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த சந்ததிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, வரப்போகிற சபையிலே எழுப்புகிற அடுத்த தலைமுறை உம்முடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், உமக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும், அவர்களுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபிக்கிறார். சாலமோனுக்கு சில தடுமாற்றங்கள் வந்தது. ஆனால் தடுமாற்றங்களுக்கு மத்தியில் அவன் எப்படி எழும்பி நின்றான்? கர்த்தருக்கு மகிமை. தாவீதின் ஜெபம் வீண் போகவில்லை. என் மகனுக்கு உத்தம இருதயத்தை தாரும் என்ற கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் தள்ளவே இல்லை. சாத்தான் சாலமோனை விழத்தள்ளும்படி சில சூழ்நிலைகளை கொண்டு வந்தார். ஆனால் ஆலயத்திற்காக, பிற்கால சந்ததிக்காக தாவீது எடுத்த ஜெபம் வீண் போகவில்லை. என் தாயே, என் தகப்பனே, உன் பிள்ளைகளுக்காக, உன் சந்ததிக்காக நீ ஏறெடுக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. இன்றைக்கு நீ காண்கிற காட்சி ஒருவேளை உன்னை கவலை கொள்ள செய்யலாம். என் பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இல்லையே, இன்னும் ஆண்டவருக்காக எதுவும் செயல்படாமல் இருக்கிறார்களே. ஆனால் உங்கள் ஜெபம் தள்ளப்படாது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உத்தம இருதயத்தை பிற்கால சந்ததிக்கு, என் பிள்ளைகளுக்கு தாரும். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு முன்னாடி முக்கியமா 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனே, நீர் இருதயத்தை சோதிக்கிறவர், உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறவர் என்பதை அறிவேன். ஆதலால் நான் இவைகளெல்லாம் உத்தம இருதயத்தோடு செய்தேன். என் மகனுக்கு உத்தம இருதயத்தை தாருன்னு ஜெபம் பண்ற தாவீது உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்றது 2வது. முதல்ல நான் எனக்கு ஜெபம் பண்றேன். நான் உத்தம இருதயத்தோடு இருக்கணும். ஆமாம். ஆபிரகாம் ரொம்ப கவலையோடு இருக்கிறான். ஆண்டவரே, சந்ததி என்னப்பா, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சப்பா, இத்தனை வருஷமா சபைக்கு வரணும் ஆண்டவரே,
என்ன ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா? திருமணம் ஆகுமா ஆகாதா? பிள்ளைகள் பிறப்பார்களா பிறக்க மாட்டார்களா? ஒரு கவலையோடு நிற்கிற உங்களை போலவே ஆபிரகாம் கவலையோடு கூட இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வந்தார். 99 வயசு. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உனக்கு ஒரு வார்த்தையை நான் கொடுத்துட்டேன்னா அந்த வார்த்தையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். ஆமேன்னு சொல்கிறீங்களா? மனுஷன் வேணுமன்னா மறந்துடலாம், நீங்களே கூட பெற்ற வாக்குத்தத்தத்தை மறந்துடலாம். கொடுத்த வார்த்தையை வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சத்தமா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஆபிரகாம் கிட்ட நான் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட நிறுத்தில்ல, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமே, உன் சந்ததிக்காக, பிள்ளைக்காக, வரப்போகிற ஜெனரேஷனுக்காக கவலைப்பட்டு இருக்கிற நான் உனக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. உன் சந்ததியை நான் பார்த்து கொள்வேன். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்றோம். சபையில் இருக்கிற ஆண்டவரே மூப்பர்களுக்காக, தலைவர்களுக்காக ஜெபம் பண்றோம். இந்த பெற்றோர்களுக்குள்ள ஒரு உத்தம இருதயத்தை தாரும். பிள்ளைகளை கர்த்தர் நீர் நிச்சயமா தூக்கி எடுக்க போகிறீர். பெற்றோர்களை காட்டிலும் அதிகமா வல்லமையா பிள்ளைகளை பயன்படுத்த போகிறீர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த நாள்ல ஆண்டவரே எங்களுக்கு உத்தம இருதயத்தை தாரும். ஆமென் சொல்லுங்களேன். முழங்கார் படியிடுவோமா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறேன், என் சீஷர்கள் மூலம் விசுவாசிக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் மூலமாக ஆண்டவரே அப்பா ஏற்பட போகிற சபைகளுக்காக ஜெபிக்கிறேன்னு இந்த ஷேன்பாக்கம் சபை உட்பட எல்லா சபைகளுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவரே, சீஷர்களுக்கு உத்தம இருதயத்தை தாரும். அவர்கள் வைராக்கியமா ஆண்டவரே உமக்காக நிக்கணும், அந்த சபை கர்த்தருக்காக நிக்கணும்னு இந்த சபைக்காகவும் ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல தனக்காக ஜெபம் பண்றார். ஆண்டவரே, அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன். என் ஜனம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, என் சீஷர்கள் ஆசீர்வாதமாய், என் சபை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு முதலில் நான் என்னை தானே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன். முழங்கார் படியிடுவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பண ஜெபம் வீண் போகவில்லை. தாவீதினுடைய கண்ணீரின் ஜெபம் வீண் போகவில்லை. ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கை வீண் போகல. தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சத்துரு தலைமுறைகளை கவிழ்க்க வீழ்த்த எத்தனையோ திட்டம் போட்டான். சீஷர்கள் பின்வாங்கி போனது உண்மைதான், சாலமோன் பின்வாங்கி போனது உண்மைதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு யாக்கோபு தடுமாறி போனார்கள், எகிப்திலே அடிமைகளாகவும் போனார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சொந்தமா ஒரு தேசத்தை கொடுத்தார். வாக்கு கொடுத்தவர் அதை செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஓ ரபா அந்தனமோ ரபலா ஷகபா. தாவீது தன்னை காத்து கொண்டான் உத்தமத்திலே. ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் வார்த்தையில மாத்திரம் சொல்லிட்டு இல்லப்பா, அவன் ஆண்டவரே உமக்காக செயல்படுகிறவனா இருந்தான். ஒரு பேசுகிறவனாக அல்ல, செயல்ல இறங்கினான். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க பாட்டு பாடுறவங்களா இருக்கக்கூடாது, நாங்க பிரசங்கம் பண்றவங்களா இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றவங்களா இருக்கக்கூடாது, நாங்க முதல்ல கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களையே முன்மாதிரியா நாங்க நிறுத்தணும். தாவீது சபைக்கு முன்பாக தன்னையே முன்மாதிரியா நிறுத்தினா. பெற்றோரே, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா நீங்க நில்லுங்க. நாங்க ஊழியக்காரர்கள் எங்களுக்காக ஜெபம் பண்றோம், நாங்க சபைக்கு முன்மாதிரியா நிக்கணும். பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள் தானே ஆகாதவர்களாய் போகாதபடி எங்களை கீழ்ப்படுத்தணும். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் மூலமா உம்முடைய நாம மகிமைப்படணும், எங்களுக்கு அடுத்த சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு நீதியுள்ள சந்ததி எழுப்ப போகிறீர். தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்பட போகிறது. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, அந்த நீதியுள்ள சந்ததியில, ஆண்டவருடைய சந்ததியில என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும், என் பேர பிள்ளைகள் இருக்கணும். அவர்கள் தேவ திட்டத்துக்கு தூரமா போயிடக்கூடாது, அவர்கள் சபைக்கு தூரமா போயிடக்கூடாது, அவர்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கும் உம் இரக்கம் நிலைத்து நிற்கும். 1000 தலைமுறைக்கும்
இரக்கம் நிலைத்து நிற்கும். அழியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை நேசிப்போம். அழியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை நேசிப்போம். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்டு நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். அன்பு தாயார் கிருபாவதி அம்மா அவர்கள் முன்னதாக வந்து இறுதியான ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துடிக்கிறோம் ஆண்டவரே, துடிக்கிற கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, துயாதி தூயவரே, கர்த்தாதி கர்த்தாவே, உலகத்தின் ரட்சகரே, எங்களை மீட்டு எடுத்தவரே, எங்களை தூக்கி எடுத்தவரே, கரம் பிடித்தவரே, முன்குறித்தவரை, அழைத்தவரே, எங்களை நீதிமான்களை வைத்திருக்கிற என் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் எடுக்கிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண நாளுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற என் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனித்துக் கொள்ளுன்னு சொன்னீரே தோப்பனே. கவனிக்கிற தேவனா கர்த்தர் நீரா இருக்கிறபடியால், பார்க்கிற தேவன் நீரா இருக்கிறபடியால், உலாவுகிற தேவன் நீரா இருக்கிறபடியால் துடிக்கிற கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் அப்பா. உங்கள் மத்தியில் உலாவி தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பேன் சொன்னீரே தோப்பனே. உங்களுடைய ஜனங்களாய் எங்களை வேறு பிரித்த தேவனுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. அன்றைக்கு தாவீது இயேசுசாமி உத்தம இருந்தான். இயேசுசாமி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சொன்னீரே தோப்பனே. தாவீது புத்திமானா இருந்தான் சொன்னீரே தோப்பனே. தாவீது தன்னை தனக்குள் தேவனுக்குள் திலைப்படுத்தி கொண்டான் சொன்னது போல அப்பா, நாங்கள் உமக்குள் திலைப்படுத்தி கொண்டு வெளி மக்களாக எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வலது புறத்திலும் இடது புறத்திலும் எடை கொண்டு பெருகுவாய் சொன்னீரே தோப்பனே. அப்பா, ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. உடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கவும் அசையவும் நிலைத்திருக்கோம். அந்த சாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்த கடங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கணும் துதிக்கிற கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஜனங்களும் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை அனைவரும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. அன்னைக்கு யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது போல அப்பா, எல்லா இடங்களிலும் வெளிச்சம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், களிப்பு உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும். துதிக்கிற கர்த்தாவை சோத்திரிக்கிறோம் அப்பா. மந்தையை பெருக பண்ணுவது போக சபை மக்களை நீ பெருக பண்ண போவதற்காய், ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. சகல ஜனங்களும், சகல ஜாதிகளும், சகல பாஷைக்காரரும், சகல ராஜ்யமும் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரை துதிக்கிற கர்த்தாவே. நீ தொழுது கொள்கிற மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிரயாசப்பட்ட மக்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிற துதிக்கிற கர்த்தாவே. ஒருவர் இயேசுசாமி பின்னிட்டு போகாதபடி துதிக்கிற கர்த்தாவே, உமக்கள் ஊன்ற கட்டப்பட வேண்டிய மக்களாக நீர் வைக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், விசுவாசிகளை ஆசீர்வதியும், பெரியோர் முதலும் சிறியோர் வரையிலும் நீர் ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. ஆண்டவரே, துதிக்கிற கர்த்தாவை சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த ஆலயத்தில் இயேசுசாமி ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் இயேசுசாமி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனா கர்த்தர் நீர் ஆண்டவரே. 1000 மடங்கு இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. எங்கள் அனைவரும் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் அனைவரும் இயேசுசாமி எல்லா விதத்திலும் இயேசுசாமி ஆசீர்வாதமாக காணப்படுவதற்காக நீர் மாற்ற போகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தோப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிற வெறுமையாக்கிறோம் அப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.